ஆவா குழுவின் தலைவர் நேற்று கைது செய்யப்பட்டிருப்பதான செய்தியும் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகையில் வெளியாகிருப்பதை காணலாம். இன்றைய அத பத்திரிகையில் அத்துடமான செய்திக்கு தலைப்பிடப்படுவதை காணலாம். மௌவி பத்திரிகையும் தலைப்பிட்டிருக்கிறது. ஆவா கல்லிய சன்னத்த நாயக்கியா அத் அடங்குவட்ட துபாய் ஆம சந்தகா கல்கிசே நிவசக்க செங்கவி இந்தலா என்பது அந்த செய்தி. ஆவா குழுவின் தலைவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். துபாய் செல்வதற்காக கல்கிச பகுதியில் உள்ள வீட்டில் மறைந்திருந்த போது அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக இன்றைய அத பத்திரிகை தலைப்பிடுவதை காணலாம். அதே போல இன்றைய தினம் அதுரபான செய்தி மௌவி பத்திரிகையில் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். யாப்பனை ஆவா கலி நாயக்கியா ரத்மலானே செங்கவா சிடியதி அல்லாய் வரந்து ஹதரகுத்திபிலா என்பதாக அந்த செய்திக்கு தலைவர் காணலாம். 4 பிடியாணை உத்தரவு அவர் மீது இருக்கிறது. எனவே இந்த நிலையில்தான் அவர் நேற்று தினம் கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்திகளும் முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம். எனவே யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பகுதிகளில் அண்மை காலமாக வாழ்வெட்டு சம்பவங்கள் உள்ளிட்ட பல சம்பவங்கள், கொள்ளை சம்பவங்கள் என பல சம்பவங்கள் பதிவானது. இந்த சம்பவத்தோடு ஆவா குழுவுக்கு தொடர்பதாக பலரும் கருத்துக்களை முன்வைத்து குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த குழு தொடர்பான விசாரணை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் இப்போது அதன் தலைவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். யாழ்ப்பாணத்தில் பல குற்றச்செயல்களோடு தொடர்புடைய ஆவா குழுவின் தலைவர் என சந்தேகிக்கப்படும் நபரை வளலான ஊழல் ஒழிப்பு பிரிவினர் கைது செய்திருக்கிறார்கள். வளலான ஊழல் ஒழிப்பு பிரிவின் ஒழிப்பு செயலணியின் பணிப்பாளர் சாமிக்க விக்ரமசிங்கவின் உத்தரவின் பேரில் வளலான ஊழல் ஒழிப்பு நிலைய பொறுப்பு அதிகாரி இந்திக்க வீரசிங்க தலைமையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீஸ் ஊடகப்பிரிவு தெரிவிக்கிறது. கல்கிசை போலீஸ் குறிப்பிட்ட யசோராபுர பகுதியில் உள்ள 2 மாடி வீடு ஒன்றின் மேல் மாடியில் தங்கியிருந்த போதே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவர் வெளிநாட்டுக்கு தப்பிச் செல்லும் நோக்கில் குறித்த பகுதியில் தங்கியிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாக போலீசார் தெரிவித்தார்கள். சந்தேக நபர் போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையாகியிருப்பதாகவும் இதன் போது அவரிடமிருந்து 1 கிராம் 300 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் மீட்கப்பட்டிருப்பதாகவும் போலீசார் தெரிவித்தார்கள். சந்தேக நபர் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்படுவதோடு சம்பவம் தொடர்பில் கல்கிசை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறார்கள் என்பது அந்த செய்தி. ஆவா குழுவின் தலைவர் கைது செய்யப்பட்ட செய்தி.